எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். பீகாரில் வாக்காளர் சிறப்பு திருத்தத்தின் போது விதிமுறை மீறல் கண்டறியப்பட்டால் முழுமையாக ரத்து செய்யப்படும் என உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. மாநிலங்களுக்கும் பொருந்தும் என திட்டவட்டம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் டெல்லி புறப்பட்டுச் சென்றார் இபிஎஸ். அமித்ஷாவை சந்தித்து செங்கோட்டையன் குறித்த தனது நிலைப்பாட்டை விளக்க உள்ளதாக தகவல். விஜய் பற்றி திமுக கவலைப்படவில்லை என அமைச்சர் பெரியசாமி பதிலடி. நடிகர் என்பதால் விஜயை பார்க்க கூட்டம் வருவதாகவும் விமர்சனம். எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் வந்த தொண்டர்கள் எப்படி ஆர்எஸ்எஸ் கொள்கையை பின்பற்றுவார்கள்? இபிஎஸ்க்கு புகழேந்தி கேள்வி. வருமான வரி தாக்கல் செய்ய இன்று ஒரு நாள் கால அவகாசம் நீட்டிப்பு. இதுவரை 7.3 கோடி பேர் தாக்கல் செய்ததாக தகவல். இனி விரிவான செய்திகள். பீகாரில் வாக்காளர் சிறப்பு திருத்த பணியில் முறைகேடுகள் நடந்தது கண்டறியப்பட்டால் அந்த செயல்பாடுகள் முழுமையாக ரத்து செய்யப்படும் என உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டனர். இச்சம்பவம் நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. பாஜகவின் வாக்கு திருட்டுக்கு தேர்தல் ஆணையம் உதவி செய்வதாக ராகுல் உள்ளிட்டோர் குற்றம் சாட்டியிருந்தனர். இது தொடர்பான வழக்கில் கருத்து தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம், விதிமுறை மீறல் கண்டறியப்பட்டால் எஸ்ஐஆர் முழுமையாக ரத்து செய்யப்படும் என எச்சரித்திருக்கிறது. இது தொடர்பான விசாரணையை அக்டோபர் மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறது. பீகாரில் 40,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற மற்றும் புதிய வளர்ச்சி திட்டப் பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். பூர்ணியா மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட விமான நிலைய முனையத்தையும் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். மேலும் பூர்ணியா கொல்கத்தா விமான சேவையையும் அவர் தொடங்கி வைத்தார். பகல்பூர் மாவட்டத்தில் 25,000 கோடி மதிப்பில் புதிய அனல் மின் நிலையம் கட்டுவதற்கான அடிக்கல்லையும் பிரதமர் நாட்டினார். மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில் பெண்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு இன்று 3000 கோடி ரூபாய் கடன் தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மகளிருக்கான கடன் உதவி திட்டத்தை சேலம் கருப்பூரில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். இதன் மூலம் தமிழகம் முழுவதும் 2.55 கோடி பெண்கள் பலன் பெறுவர். பாஜகவுடன் இபிஎஸ் கூட்டணி வைத்தது குறித்து திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றன. அதிமுகவிலும் இதற்கு எதிர்ப்பு எழுந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நன்றி கடனுக்காகவே பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்திருக்கிறார். ஜெயலலிதா மறைந்தபோது அதிமுக ஆட்சியை சிலர் கவிழ்க்க முயற்சி செய்ததாகவும் அதை பாஜக காப்பாற்றியதாகவும் குறிப்பிட்டுள்ள இபிஎஸ் நன்றி கடனுக்காகவே பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். மீனவர்களுக்கு 2 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என அளித்த வாக்குறுதி எங்கே போனது என்றும் அவர் கேட்டுள்ளார். பல கோடி செலவில் கருணாநிதிக்கு பேனா சிலை அமைக்க ஆர்வம் காட்டும் திமுக 4 ஆண்டுகளாக மீனவர்களுக்கு ஒரு வீடு கூட கட்டித்தரவில்லை என்று சாடியுள்ளார். வருமான வரி தாக்கல் செய்ய இன்று ஒரு நாள் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. 2024-25 நிதியாண்டிற்கான வருமான வரி தாக்கல் ஜூலை மாதத்துடன் முடிவடைந்தது. வருமான வரி தாக்கல் படிவத்தில் மாற்றம் உள்ளிட்ட காரணங்களால் நேற்று வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. இணைய சேவை முடங்கியதால் இன்று ஒரு நாள் அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 7.3 கோடி பேர் ஐடிஆர் தாக்கல் செய்துள்ளனர். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் இபிஎஸ் 4வது இடத்திற்கு செல்வார் என புகழேந்தி தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா வழியில் வந்த அதிமுகவினர் ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை பின்பற்ற தயாராக இல்லை என்றும் புகழேந்தி கூறினார். நாடார் மக்கள் அதிகமாக இருக்கும் தொகுதியில் நாடார் வேட்பாளர்களை நிறுத்தி அவர்களுக்காக குரல் கொடுக்கும் நபராக இருப்பேன் என ஹரிநாடார் தெரிவித்துள்ளார். 2026 தேர்தலில் 234 தொகுதிகளிலும் சத்திரிய சான்றோர் படை கட்சி தனித்தே நிற்கும் என்றும் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் ஹரிநாடார் தெரிவித்துள்ளார்.
2021 தேர்தலில் ஆலங்குளம் தொகுதியில் போட்டியிட்ட ஹரிநாடார் 37,726 வாக்குகளை பெற்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பிற்பகல் 1 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.